நம்ம அடுத்து ஒரு 2 மாடல் வந்து எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இது ஒரு டிராயிங். இந்த டிராயிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷேப் வரைய போகிறோம். இது வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ 1 mm திக்னஸ், இது 1 mm திக்னஸ், அப்புறம் 0.5 டெப்த்தில் வந்து இங்கே பல்ல வரணும். ஸோ இந்த மாதிரி 5 பல்ல வரணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் அந்த 20 டயாக்கு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு, ஒரு பிளேன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சர்க்கிள் 20 டயா, 20 டைப் பண்ணிக்கங்க, என்டர் அடிச்சுங்க. ஓகே, இது க்ளோஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பாலிகன் ஆப்ஷன் போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா 5 சைடு இருக்குது, 1 2 3 4 5. ஸோ நம்ம 5 சைடு செலக்ட் பண்ணணும். இது போனீங்கன்னா பாலிகன், இதில் நம்பர் ஆஃப் சைடை வந்து 5ன்னு மாற்றிங்க. அடுத்து என்ன கேட்குதுன்னா சென்டர் பாயிண்ட் கேட்குது, ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட். இதை சென்டராக எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இது சர்க்கிளுக்கு வெளியில் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள், அதாவது சர்க்கிள் உள்பக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா சர்க்கிளுக்கு உள்ளார உங்களுக்கு வந்து இது ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த பாயிண்ட் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து ஆன் கர்வுங்கிறத ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 4 இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த எண்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒவ்வொரு 90 டிகிரிக்கும் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே மேலே போகிறது லைன் கிடையாது, இது டைமென்ஷன் வந்து இதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் அது ஆக்சிஸ் கிடையாது, அது வந்து ஒரு டைமென்ஷனோடது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பு வரைஞ்சாச்சு. நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ப்ரொஃபைலை வரையணும். அப்படின்னா இந்த லைனை 0.4க்கு நம்ம ஆஃப்செட் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்டர்லேருந்து 3.9க்கு ஒரு புள்ளி வச்சுட்டு ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த எண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து அதே மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லைனை வந்து 0.4 ஆஃப்செட் பண்ணிவிட்டு இடையில இருக்கிறதுல நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து 3.9 ஒரு லைன் கமெண்ட் போயிட்டு இங்கேருந்து 3.9 என்று அடித்து என்டர், இன்னொரு என்டர். அடுத்து லைன் கமெண்ட்லேயே ஸோ இந்த எண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த எண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப்செட்டுக்கு வந்து ஆஃப்செட் கர்வு இதில் போயிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போட்டுருந்துச்சு 0.4. இங்கே 0.4ன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. 0.4ன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள். இது டைரெக்ஷன் வந்து இங்கே ரிவர்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 0.4 உள்ளே வந்துருச்சு. ஓகே கொடுத்துருங்க. அடுத்து இந்த தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து ட்ரிம். ஸோ ட்ரிம்முக்குள்ளே போயிட்டு இது ரிமூவ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லைன் இப்போ நமக்கு தேவையில்லை. இந்த லைனை செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. இப்போது இந்த சர்க்கிளும் நமக்கு தேவையில்லை, நான் ரெஃபரன்ஸ்க்காக போட்டதுனால இதையும் டெலீட் பண்ணிடுங்க. எஸ்கேப், இதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ 2 விதமாக பண்ணலாம். ஃபினிஷ், எக்ஸ்ட்ரூடு, இதை ரிவர்ஸ் டைரெக்ஷன், இதை டபுள் கிளிக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு திக்னஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 mm திக்னஸ். இங்கே திக்னஸ் 1, இங்கே நன்னே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு, இதில் இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரிவர்ஸ் டைரெக்ஷன் கொடுத்து இங்கே 0.5 கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து 0.5 வந்து நம்ம கட் பண்ணணும்.
கட் பண்ணணுன்னா இந்த இடத்துல வந்து சப்ட்ராக்ட் கொடுக்கணும். சப்ட்ராக்ட் கொடுத்தா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிருக்கு, பாடியை செலக்ட் பண்ணிக்கும். இன்கேஸ் பண்ணலைன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த பாடியிலேருந்துன்னு சொல்லணும். ஸோ இப்போ பாயிண்ட் இங்கே வந்து 1க்கு பதிலாக 0.5 கொடுக்கணும். 0.5 கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து கட் ஆயிரும். ஸோ நமக்கு ஒரு சைடு கிடச்சிச்சு. இதே மாதிரி 5 சைடு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேட்டர்ன் ஃபீச்சர், அதாவது நீங்கள் 2Dயில் எப்படி பேட்டர்ன் கர்வை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அது மாதிரி பேட்டர்ன் கர்வை வந்து ஒரு கர்வை வந்து நீங்கள் பல இடத்துக்கு கொண்டு வரலாம். இதே அந்த 5 இதாகவும் இப்படி நீங்கள் இந்த லைனை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இங்கே எப்படின்னா 3Dயில் இந்த ஒரு ப்ரொஃபைலை 5 இடத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு வரணுன்னா பேட்டர்ன் ஃபீச்சர் அதே தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். இங்கே எந்த கர்வுன்னு கேட்காது, எந்த ஃபீச்சர்னு கேட்கும். இந்த பள்ளத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து சர்க்குலராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்பெசிஃபை வெக்டார், இந்த வெர்டிக்கலை பேஸ் பண்ணி நான் அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறேன். எந்த பாயிண்ட்னா சென்டர் பாயிண்ட்டு, இதை பொறுத்து நான் பண்ண போகிறேன். இதில் வந்து எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு 5 நம்பர் வேணும். இது ஒவ்வொன்றுக்கும் ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா செகண்ட் போய்ட்டு 360 டிகிரிக்கும் எனக்கு வேணும். எத்தனை வேணும் அப்படின்னா இங்கே 5ன்னு கொடுங்க. ஸோ இப்போ 5 பாயிண்ட்லையும் கரெக்டாக இங்கே வந்துருச்சு அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 இடத்துல உங்களுக்கு இது வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்கெட்சஸ் எல்லாமே ஹைட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. இது சிம்பிள் தான். இதே இதை நீங்கள் 3Dயில் பண்ணாமல் 2Dயில் பண்ணி அப்புறம் 3Dக்கு மாற்றணும்னா அங்கே பேட்டர்ன் கர்வை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன். இப்போ நான் ரிவர்ஸ் போகிறேன். இப்போ இந்த கர்வை வந்து 5 இடத்துக்கு நான் ஃபஸ்ட்டே நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கெட்சுக்குள்ளேயே நான் வந்து இங்கே 5 இடத்துல நான் வரையணும். இந்த ஸ்கெட்சை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ஸோ இதில் போய்ட்டு பேட்டர்ன் கர்வுக்கும் பேட்டர்ன் ஃபீச்சருக்கும் வந்து வித்தியாசம் வந்து இதுதான். பேட்டர்ன் கர்வுனால் இந்த 2Dயில் பண்ணுறது. ஸோ பேட்டர்ன் கர்வுக்கு போகிறோம். ஸோ இங்கே போய்ட்டு எந்த கர்வ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே கனெக்டட் கர்வ்ஸ்ன்றதுனால இது மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து இடையில இங்கே லைன் எதுவும் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ இது தனியாக இருக்கிறதுனால இது மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சர்க்குலர் வைக்கிறோம். ஸோ அங்கே கேட்டால் அதே தான் எல்லாமே. இந்த வெக்டார் மட்டும் கேட்காது. ஸ்பெசிஃபிக் இந்த சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து 2வது ஆப்ஷன் வைக்கிறேன். 360 டிகிரிக்கும் சுற்றி வரணும். இதில் வந்து 5 நம்பர்ஸ் நமக்கு வேணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ஸோ இங்கே 5 தடவை வந்துருச்சு. ஸோ இங்கே ஒன்று 5 தடவை வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துட்டு இதை நீங்கள் ஒரே ஸ்கெட்சாகவும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த அவுட்டர் லைனை ஒரு ஸ்கெட்சாகவும் அடுத்து இதை வந்து ஒரு ஸ்கெட்சாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரூடு நான் அவுட்டர் லைனை மட்டும் செலக்ட் பண்ணி ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்து இங்கே ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். 1 mm கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். 2வது மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் போகிறேன். இதில் இது எல்லாத்தையும் தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் கொடுத்துட்டு 0.5 கொடுக்குறேன். இதில் சப்ட்ராக்ட் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ நம்ம கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஸ்கெட்சை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சு. ஸோ 2D வழியாகவும் பண்ணலாம், 3D வழியாகவும் பண்ணலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வேறு ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்ச் பார்க்கலாம். இது எப்படி வரையலான்னு பார்க்கும்போது இங்கே ஒரே ஒரு டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த இடத்து டைமண்ட் ட்ராயிங்கில் வந்து இந்த பாயிண்ட்டோட வேல்யூ மட்டும் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் 5 இருக்குது. ஸோ இதிலேருந்து இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4.5 வரும். ஸோ நம்ம ரஃபாக தான் மெஷர் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கேலோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு கொடுக்கலைங்கிறப்ப இதே கஸ்டமர்கிட்ட வாங்கினீங்கன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இன்கேஸ் இந்த ட்ராயிங் நம்ம சும்மா நெட்லேருந்து எடுத்து ட்ரை பண்ணுறதுனால
ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் போட போகிறோம். ஸோ மற்றபடிக்கு இதில் எல்லா டைமென்ஷனும் கொடுத்துருக்கு. இதை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஸை வரைஞ்சிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் வந்து போகிறோம், 20க்கு 16 போடுறோம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் வரையணும். அது எப்படி வரையணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 20க்கு 16. நம்ம இதை நியூ கூட இல்லை, இதை டெலீட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸ்கெட்சு ஓகே. 20க்கு 16 ரெக்டாங்கிளில் 20 டேப் 16 ஃபினிஷ் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். இதோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 mm. செலக்ட் பண்ணுறேன், ரிவர்ஸ் டைரெக்ஷன் கொடுக்குறேன், பாட்டம் சைடு வரட்டும், 2 mm கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்கெட்ச் வரையணும். அதில் இந்த சர்க்கிள்ஸ் இந்த ப்ரொஃபைல் வரணும். இங்கேருந்து 5 mm டிஸ்டன்ஸில், அதாவது சென்டர்லேருந்து 6 mm தள்ளியும் டாப்லேருந்து 5 mm தள்ளியும் ஒரு இந்த பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு எது மேலே வரைகிறேன்னா இது மேலே வரைகிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பிளேன் ஜென்ரேட் ஆயிரும். ஓகே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ 5 mm கீழே வரணும். சும்மா அப்படி வச்சுட்டு 5 என்டர். ஸோ 5 வந்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து 6 போகணும். இந்த சைடு இங்கேருந்து இந்த சைடு வச்சுட்டு 6 mm என்டர். ஸோ இந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. சர்க்கிள் கமாண்டில் போயிட்டு என்ன டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இது R3 அப்படின்னா 6 டயாமீட்டர். 6 என்டர். ஓகே, இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் ஒன்று வரணும். ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் வரணுங்கிறதுனால மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டர் லைன்லேருந்து இந்த கீழேருந்து 4.5 mm வச்சுக்கலாம். இந்த இடத்துலேருந்து 4.5 mm 4.5 என்டர். இப்போ இந்த லைனை 2 பக்கமும் ஆஃப்செட் பண்ணுறோம். எவ்வளோனா 2 mm, அதனால் 1 mm ஆஃப்செட் பண்ணுறோம். இதில் போய்ட்டு ஆஃப்செட் கர்வு 1 mm கொடுக்குறோம். இந்த கர்வை கிளிக் பண்ணி அந்த சைடு ஒரு அப்ளை கொடுத்தேன்னா அந்த சைடு நிற்கும். ஸோ அடுத்து ரிவர்ஸ் டைரெக்ஷன் கொடுத்து இந்த கர்வை ரிவர்ஸ் டைரெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ 2 சைடு நம்ம பண்ணியாச்சு. அடுத்து மிரர் கமாண்டில் போய் இந்த சர்க்கிளை சென்டர் லைன் பேஸ் பண்ணி அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஓகே கொடுத்துட்றோம். ஸோ இது ரெஃபரன்ஸ் லைனாக மாறிடும். அந்த லைன் நமக்கு தெரியாது. ஸோ அப்படி ஹைடாகி நிற்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2க்கு இடையில் R20க்கு இதை பிளெண்ட் பண்ணணும். ஸோ R20க்கு ஃபில்லட் பண்ணுறோம். ஃபில்லட்டில் போய்ட்டு இதையும் செலக்ட் பண்ணி 20ன்னு டைப் பண்ணால் இங்கே ஒரு லைன் வந்து ஃபில்லட் ஆகி வந்துடும். ஸோ அடுத்து இதையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணும்போது R15க்கு வந்து பண்ணணும். இது ஃபில்லட்டில் வருமானு தெரில, ஆர்க்கில் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரேடியஸ் வந்து R15. ஸோ இதில் டேஞ்சன்ட் காமிக்குது, பட் ஆனால் இந்த டைரெக்ஷனில் காமிக்குது. ஸோ இது உள்பக்கமாக காட்ட மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணணுன்னா எஸ்கேப் கொடுத்துட்டு அதே ஆர்க்கை இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து ரேடியஸ் 15. ஸோ இந்த சைடு போகும்போது ரேடியஸ் 15 அடித்து என்டர் அடிச்சுக்கணும். ஸோ இங்கே டேஞ்சன்ட் காமிக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். க்ளோஸ். இப்போ எக்ஸ்ட்ரா போன இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். ட்ரிம்
க்ளோஸ். இப்போ இதை வந்து இந்த சைடு மிரர் பண்ணிக்கலாம். மிரர் கொடுத்து இதை இந்த ரெஃபரன்ஸ் லைனை பேஸ் பண்ணி சரி மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். இந்த 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 லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ சிங்கிள் கர்வ் கொடுத்து மறுபடியும் வந்து சிங்கிள் கர்வு இதை மட்டும் செலக்ட் பண்ணி சென்ட்ரல் லைன் எதை பேஸ் பண்ணினா இந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி ஓகே. ஸோ இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. நமக்கு இந்த இது தேவையில்லை, டெலீட் பண்ணிக்கிறோம். சாரி, இது ரெஃபரன்ஸ் லைனுங்கிறதுனால இதை டெலீட் பண்ணால் அதுவும் டெலீட் ஆகும். ஸோ இதை என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஏன்னா இதை வந்து ஆஃப்செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதை வந்து கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது வந்து தெரியாது, இது வந்து ஹைட் ஆகிக்கும். ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ண முடியாது. இதில் ஓப்பனில் இருக்க இந்த ஏரியா மட்டும்தான் இதை கனெக்ட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி இங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது இதை ட்ரிம் பண்ணணும். ஸோ இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். க்ளோஸ். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ் லைன் போட்டது எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எவ்வளோ திக்னஸ்ன்னு பார்த்தா அதுவும் 2 mm தான். ஸோ எக்ஸ்ட்ரூட் இந்த லைன் 2 mm திக்னஸில் ஓகே. அடுத்து இதுக்கு மேலே என்ன வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 mm ஹைட்டுக்கு இந்த 2 டயா வரையணும். ஸோ 2 டயா ஸ்கெட்சு இது மேலே ஓகே. சர்க்கிள் இதில் போய்ட்டு 2 டயாமீட்டர் என்டர். மறுபடியும் இந்த சென்டர் பாயிண்டில் 1 ஃபினிஷ் ஸ்கெட்ச் எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். இதில் 3 டயாமீட்டர் 3 லென்த் வைக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த பட்டன் வந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் உங்களுக்கு அடுத்து சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து எப்படி இங்கேருந்து ஒரு இதை கொண்டு போகணுன்னா ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரல் லைனும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது. இது என்ன சர்க்கிள்னு பார்த்திங்கன்னா R9. அப்போ R9னா 18 டயாமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 18 டயாமீட்டருக்கு படம் வரையணும். அப்படி வரையணும்னா எதில் வரையணும், இந்த சென்ட்ரல் லைனில் வரையணும். இந்த மாதிரி இந்த சைடு திருப்பி இந்த சென்ட்ரல் லைனில் வரையணும். அப்போ எப்படி நம்ம அந்த இடத்துல வரைய முடியும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டேட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணணும். டேட்டம்மை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் எதுக்கு இன்ஃபர்டுன்னு இருக்கும்போது நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் அங்கே டேட்டம் எடுத்துக்கும். நமக்கு தேவையான டேட்டம் இந்த இதோட சென்ட்ரல் லைனில் வரணும். அப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேஸையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரலில் வந்து ஜென்ரேட் ஆகும். அது ரெண்டுக்கும் சென்டராக எடுத்துக்கும். ஸோ டேட்டமுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒரு டேட்டம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு அது நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த டெக்னிக்கை வந்து பார்த்துங்க. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணால் ரெண்டுக்கும் சென்டரில் வரும். ஸோ இப்போ ஸ்கெட்சுன்னு கொடுத்து இங்கே இருக்கிற இந்த பிளேனை செலக்ட் பண்ணணும். இந்த பிளேனை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிளேனில் தான் நீங்கள் வரைகிற லைன் விழுகும். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு, ஏன்னா இதில் வந்து இதோட இந்த இடத்துல இருக்கிற சர்க்கிள் தான் R9, இந்த சர்க்கிள் கிடையாது. ஸோ அதனால் R9னா 18. ஸோ இங்கேருந்து 9 mm தள்ளி சென்டர் பாயிண்ட் வைக்கணும். ஃபஸ்ட்டு 9க்கு என்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரையணும். இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரை சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அது 18 டயாமீட்டர் வரும். ஸோ இதில் பாதியை கட் பண்ணணும். அப்போ என்னென்னா இந்த லைனை ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ட்ரிம்மில் போய் இந்த பாதி சர்க்கிள் வேண்டாம், அப்புறம் இந்த லைனு வேண்டாம், இந்த லைனு வேண்டாம், இந்த லைனு வேண்டாம். இப்போ இந்த சர்க்கிள் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ப்ரொஃபைலை இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் வந்து வளைவாக இப்போ கொண்டு வரணும். எக்ஸ்ட்ரூட் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இதுக்கு பேர் ஸ்வீப் அலாங் வித் கைடு. இதில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், இல்லை உள்ள இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும், தேடி எடுத்துக்கலாம். ஸ்வீப் அப்படின்னு என்ட்ரு அடிச்சிங்கன்னா இதில் காமிக்கும் இந்த ஸ்வீப் அலாங் வித் கைடு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எந்த இடத்த நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக இது மொத்தமாக செலக்ட் ஆகுது. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்ட்ரூடு இதோட
யுனைட் ஆகிருக்கு. யுனைட் ஆச்சுன்னா இதுவும் மொத்தமாக ரெண்டும் ஒரே ஜாயிண்டில் இருந்தால் எல்லாமே சேர்ந்து போகும். ஸோ இங்கே வந்து நன் கொடுத்துக்கிறேன். இதை நான் எடிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வேணும்னு நீங்கள் எங்கே வேணாலும் எதை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் வந்து ஸோ 2 எக்ஸ்ட்ரூடையுமே நான் நன் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ ஸ்வீப் அலாங் வித் கைடில் இங்கே போய் என்ட்ரு அடிக்கிறேன். இந்த ஆப்ஷன் எடுக்கிறேன். இதில் இந்த ஃபேஸை மட்டும் நான் தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கர்வ் வழியாக போகணுன்னு சொல்லிடுறேன். ஓகே கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த வளைவு வழியாக அது ட்ராவல் ஆகி போகும். இது எந்த ஒரு ப்ரொஃபைல் வளைஞ்சு இருந்தாலும் சரி, ஒரு ஃபேஸை இல்லை வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு ஸ்கெட்சு 2D ஸ்கெட்சாக இருந்தாலும் சரி, ஒரு சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கொயராக இருக்குது, எதுவாக இருந்தாலும் நட்சத்திரம் மாதிரி போட்டாலும் சரி, அந்த ப்ரொஃபைலை அப்படியே அந்த இது வழியாக அந்த லைன் வழியாக கொண்டு போயிடும். ஒரு பைப் மேக்ஸிமம் இது பைப் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டீக்கப்போட கைப்பிடி, ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு வளைவான இருக்கிற இடத்துல ஒரே ப்ரொஃபைலில் அதில் என்டையர் கர்வ்லையும் போகணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீப் அலாங் வித் கைடு இது பேர். ஆட்டோகேடில் இது பேர் பாத்து. ஆட்டோகேடில் 3D யூஸ் பண்ணுறவங்க பாத்துங்கிற கமெண்டில் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இங்கே ஒரு ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸ் என்னென்னா இந்த பாயிண்ட்லேருந்து 2 டயா சர்க்கிள். அப்போ இங்கேயும் நம்ம ஸ்கெட்சு புது ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணுறோம். அதே டேட்டம் பிளேன் தான். ஓகே, இப்போ எங்கே வரைய போகிறோம் அப்படின்னா சர்க்கிள் இதோட சென்டர் பாயிண்டில் எடுத்து இங்கே வச்சிங்கன்னா 2 டயா. அவ்வளோதான், ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. இது சென்டரில் இருக்கா, இதை எக்ஸ்ட்ரூட் கொடுத்து டபுள் சைடு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இதோட திக்னஸ் எவ்வளோ, இதோட திக்னஸ் 2 mm. நம்ம 1 mm கொடுத்து டபுள் சைடு கொடுக்குறோம். 1 mm சிமெட்ரின்னு கொடுக்கணும், வேல்யூக்கு பதிலாக சிமெட்ரி. ஸோ 1 mm சிமெட்ரினா 2 பக்கமும் போகும். ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கெட்சஸ் எல்லாமே ஹைட் பண்ணிடலாம். ஹைடு, இந்த ஸ்கெட்சு ஹைடு, இந்த ஸ்கெட்சு ஹைட் பண்ணிக்கலாம். இந்த பிளேனையும் ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கெட்சையும் ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கெட்சையும் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் தனியாக இது தனியாக தெரியுது. ஏன் அப்படின்னா இதுவும் இதுக்குள்ளே இது நிற்கிது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா ஆக்கணும். ஏன்னா நம்ம அப்போல ஒன்றா ஆக்கலை. யூனைட் கொடுத்திங்கன்னா தனியாக இதை ப்ளஸ் இது அப்ளை கொடுத்திங்கன்னா கமாண்ட் விட்டு வெளில வராது. ஓகே கொடுத்திங்கன்னா வெளில வந்துடும். ஸோ அப்ளை. அடுத்து இது 2 ஜாயிண்ட் ஆகிடுச்சு பார்த்திங்களா. அடுத்து இதோட இது அப்ளை. அடுத்து இது அப்ளை. இது ஓகே. ஸோ எல்லாமே இப்போ இது போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம தேவையானது வரைஞ்சாச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததில் பார்க்கலாம்.